ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 1 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல இருந்து இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எல்லாம் மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. அப்ப டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இன்னைக்கு வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால 799 பே பண்ணி நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு 499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 2500 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் 1 இயருக்கான ஃபீஸ் வந்து சொல்லிட்டேன். ஆல் இன் ஒனோட 1 இயர் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1499. இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வேக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கான செலெக்ஷன் பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the theme of the 10th edition of India Mobile Congress 2026 unveiled by Union Communication Minister ஜோதி ஆதித்ய சிந்தியா? ஓகேவா? மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தியா வெளியிட்ட 10வது இந்திய மொபைல் காங்கிரஸ் 2026ஓட கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லைகள் இல்லாத அளவுகோல், ஸ்கேல் வித்தவுட் பவுண்டரிஸ், இதுதான் பாத்தீங்கன்னா 10வது இந்திய மொபைல் காங்கிரஸ் 2026ஓட கருப்பொருள். Recently, which Indian player has announced his retirement from international cricket on 30 July 2026? சமீபத்துல 30 ஜூலை 2026 அன்று சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா அஜிங்கியா ரஹானே. Which state launched the விப்தி யோஜனா, India's first women-led distributed renewable energy policy? இந்தியாவின் முதல் பெண்கள் தலைமையிலான விநியோகிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கையான விப்தி யோஜனாவை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். Which High Court recently ruled that voter ID, Aadhaar, PAN card and bank passbook are not conclusive proof of Indian citizenship? வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவை இந்திய குடியுரிமைக்கான உறுதியான சான்றுகள் அல்ல என்று சமீபத்தில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம். Which Union Ministry organized Vastra Utsav 2026 to promote India's textile heritage, handlooms, handicrafts and sustainable fashion? இந்தியாவோட ஜவுளி பாரம்பரியம், கைத்தறி, கைவினை பொருட்கள் மற்றும் நிலையான நாகரிகத்தை மேம்படுத்துவதற்காக வஸ்திரா உற்சவ் 2026 எந்த அமைச்சகம் வந்து நடத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவுளி அமைச்சகம்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். Which initiative launched by President Draupadi Murmu at Rashtrapati Bhavan enables visitors to access information in Hindi, English, 14 Indian languages and sign languages? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் ராஷ்டிரபதி பவன்ல தொடங்கப்பட்ட எந்த ஒரு திட்டம் பார்வையாளர்களுக்கு இந்தி, ஆங்கிலம் மற்றும் 14 இந்திய மொழிகள் மற்றும் சைகை மொழிகளில் தகவல்களை பெற உதவுகிறது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடியோ கைடு. Which Indian state became the first to implement Universal Basic Income Pilot Project for Rural Women in 2026? 2026 ஆண்டில் கிராமப்புற பெண்களுக்கு உலக அளவில் அடிப்படை வருமான முன்னோடி திட்டத்தை செயல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம். Who was appointed as the new chairperson of the SEBI? Okay, Security Exchange Board of Indiaன்னு சொல்லுவோம். இந்த செபியோட புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா மாதவி பூரி பூச். ஓகே, மாதவி பூரி பூச் இவங்க தான் செபியோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். Which country hosted the Voice of Global South Summit in January 2026? ஜனவரி 2026ல குளோபல் சவுத் உச்சி மாநாட்டின் குரலை வழிநடத்திய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. What is the rank of India in the Global Innovation Index 2026? உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு 2026ல இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 38வது இடத்துல இந்தியா வந்து இருக்கு.
Which Indian city hosted the 109th Indian Science Congress 2026? 109வது இந்திய அறிவியல் காங்கிரஸை நடத்திய இந்திய நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. Which space agency launched the Sukryan-1 mission to Venus in late 2025 or early 2026? 2025ஓட பிற்பகுதி அல்லது 2026ஓட ஸ்டார்டிங்ல சுக்கிரன் கிரகத்திற்கு சுக்ராயன் 1 விண்கலத்தை ஏவிய விண்வெளி நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ. Which team recently won both the men's and women's team titles at the Commonwealth Table Tennis Championship 2026? Commonwealth Table Tennis Championship 2026ல ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அந்த பிரிவுல பட்டங்களை வென்ற அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. India's first dedicated telecom manufacturing zone is being established in which city? இந்தியாவின் முதலாவது பிரத்யேக தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் எந்த நகரில் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலியர். Indian weightlifter Lovepreet Singh won the silver medal in which event at the 2026 Commonwealth Games? 2026 காமன்வெல்த் போட்டியில் இந்திய பளுதூக்கும் வீரர் லவ்ப்ரீத் சிங் எந்த பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றார்? சோ எந்த பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான 110 எடை பிரிவு பாத்தீங்க அப்படின்னா 110 kg பிரிவுல வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. Prevention of insults to National Honor Bill 2026 extends legal protection to which national symbol? தேசிய அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 எந்த தேசிய சின்னத்திற்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை நீட்டிக்கிறது? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சாங்கான வந்தே மாதரத்துக்கு. தேசிய பாடல் வந்தே மாதரம். Directorate of Sainik Welfare of which state contributed 25 lakh to CM's relief fund for flood relief in July 2026? ஜூலை 2026ல வெள்ள நிவாரணத்திற்காக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 25 லட்சம் பங்களித்த மாநிலத்தின் சைனிக் நல இயக்குனரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாமோடது. ஓகே. What is the name of India's newly launched sovereign backed maritime liability இன்சூரன்ஸ் இனிஷியேட்டிவ்? இந்தியாவின் புதிதாக தொடங்கப்பட்ட இறையாண்மை ஆதரவு பெற்ற கடல்சார் பொறுப்பு காப்பீட்டு திட்டத்தோட பெயர் என்ன? சோ பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் மெரிடைம் இன்சூரன்ஸ் பூல். பாரத் கடல்சார் காப்பீட்டு தொகுப்பு. Which UT recently declared 23 heritage sites as protected monuments to preserve its archaeological and cultural heritage? தொல்பொருள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக 23 பாரம்பரிய தலங்களை பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவித்த UT எது? யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக். India recently exported first sea shipment of value added flavored makana from Bihar to which country? பீகார்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட சுவையூட்டப்பட்ட மக்கானா முதல் கடல்வழி ஏற்றுமதியை இந்தியா எந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவுக்கு. Which state government launched the Sampath portal for the centralized digital asset management of government properties? அரசு சொத்துக்களின் மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் சொத்து மேலாண்மைக்காக சம்பத் போர்ட்டலை தொடங்கிய மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. சம்பத் போர்ட்டல் எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்கன்னா கேரளால. Which state has the largest share of the proposed ecologically sensitive area in the Western Ghats? மேற்கு தொடர்ச்சி மலையில் முன்மொழியப்பட்ட சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதியில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. What is the primary objective of recently launched e-உபகார் போர்ட்டல்? சமீபத்துல தொடங்கப்பட்ட உபகார் போர்ட்டலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பரிசுகளை இணைய வழியில் பொது ஏலம் விடுதல். ஆன்லைன் பப்ளிக் ஆக்ஷன் ஆஃப் பிரசிடென்ஷியல் கிஃப்ட்ஸ். QW-12 and FN-16 are man-portable air defense systems developed by which country? Q-12, FN-16 அப்படிங்கிறது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட மனிதனால் எடுத்து செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க தயாரிச்சிருக்காங்க. Indian long jumper Murali Srishankar won his second consecutive silver medal at the 2026 Commonwealth Games held in which city? எந்த நகரத்துல நடந்த 2026 காமன்வெல்த் போட்டியில இந்திய நீளம் தாண்டுதல் வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளி ஸ்ரீசங்கர் தன்னோட 2வது வெள்ளி பதக்கத்தை வென்றார். சோ அது எங்க நடந்திருக்கு? காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்கோல நடந்திருக்கு. Ministry of Tourism has signed an MOU with which airline to promote the Incredible India and Chalo India campaigns? Incredible India மற்றும் Chalo India பிரச்சாரங்களை மேம்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறை அமைச்சகம் எந்த விமான நிறுவனத்துடன் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா கூட.
What is the rank of India in the Environmental Performance Index? சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 176வது இடத்துல இருக்கும். Which scheme was recently approved by the Union Cabinet to promote floating solar power project? மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டங்களை ஊக்குவிப்பதற்காக சமீபத்துல மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா PM சூரிய சரோவர் யோஜனா. பிரதமரின் சூரிய சரோவர் யோஜனா. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாரு? அஜித் தோவல். வாஸ் கன்ஃபர்ட் வித் த லோக்மானியா திலக் நேஷனல் அவார்ட் 2026 பை ஹூம்? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாரு? அஜித் தோவல். இவருக்கு 2026ஆம் ஆண்டுக்கான லோக்மானிய திலக் தேசிய விருது வந்து கொடுக்கப்பட்டது. சோ அந்த விருது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் வழங்கப்பட்டது. நியூலி டிஸ்கவர்ட் ஃப்ரெஷ் வாட்டர் கேட்ஃபிஷ் ஸ்பீசிஸ், அதோட நேம் வந்து பாத்துக்கோங்க, Zudologovia kairi, named after the legendary tigress Kairi, was discovered in which river? புகழ்பெற்ற பெண் புலி கைரியோட பெயரிடப்பட்ட புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நன்னீர் கெளுத்தி மீன் வந்து எந்த ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தபலங்கா ரிவர். ஓகே, புத்தபலங்கா ரிவர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்கிறதையும் பாத்துக்கோங்க. Which Pacific island nation has officially changed its name to the Republic of Nauru? ஓகேவா, நௌரு. ரிபப்ளிக் ஆஃப் நௌரோ என பெயர் மாற்றப்பட்ட பசிபிக் தீவு நாடு எந்த இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பசிபிக் தீவு நாடு தனது பெயரை அதிகாரப்பூர்வமாக ரிபப்ளிக் ஆஃப் நௌரோ அப்படின்னு மாத்திருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எது? நௌரு. Who has become the first woman director general of the Geological Survey of India? இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட முதல் பெண் தலைமை இயக்குனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ஷா அசோக் அக்லாவே. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who became the first Indian judoka to win a Commonwealth Games gold medal? காமன்வெல்த் போட்டியில தங்கம் வென்ற முதல் இந்திய ஜூடோ வீராங்கனை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? அஸ்மிதா டே. ஓகே, ஜூடோ வீராங்கனை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்மிதா டே. Who has been appointed as the next Director General of Armed Forces Medical Services of India? இந்தியாவின் அடுத்த ஆயுதப்படை மருத்துவ சேவைகளின் தலைமை இயக்குனராக யார் நியமிக்கப்பட உள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் மார்ஷல் சந்தீப் தரோஜா. Union Cabinet has approved the extension of the PM Kisan, Pradhan Mantri Kisan Samman Nidhi scheme for how many more years? Pradhan Mantri கிசான் சம்மன் நிதி திட்டத்தை மேலும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு. Which ministry has launched the mission Shakti mobile app to enhance women's safety, empowerment and access to government services? பெண்களோட பாதுகாப்பு, அதிகாரமளித்தல் மற்றும் அரசு சேவைகளை அவர்கள் எளிதாக பெறுவதற்கு மிஷன் சக்திங்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப்பை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? சோ பெண்களுக்கு தொடங்கியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். At the 2026 Commonwealth Games, Laulina Borgoin won the silver medal in which boxing weight category? ஓகேவா, சோ 2026 காமன்வெல்த் போட்டியில லவ்லினா போர்கோயின் எந்த எடை பிரிவுல வந்து வெள்ளி பதக்கம் வென்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பாக்ஸிங்ல? சோ எவ்வளவு எடை பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 kg எடை பிரிவு பாக்ஸிங்ல வெள்ளி பதக்கம் வந்து வின் பண்ணிருக்காங்க. Recently launched Fafara UPI service is related to real-time digital payment between which two countries? சமீபத்துல தொடங்கப்பட்ட பெஃபாரா யூபிஐ சேவை எந்த 2 நாடுகளுக்கிடையேயான நிகழ்நேர டிஜிட்டல் பணம் செலுத்துதலுடன் தொடர்புடையது? சோ யாருக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவ்ஸுக்கும் இடையில. நிர்மல் புர்ஜா, world renowned mountaineer who died in avalanche on Broad Peak in Pakistan, belong to which country? பாகிஸ்தான்ல உள்ள பிராட் சிகரத்துல ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த உலக புகழ்பெற்ற மலையேற்ற வீரர் நிர்மல் புர்ஜா வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளத்தை சேர்ந்தவர். Which is Asia's oldest football tournament? 135th edition of which kicked off in Shillong? ஜூலை 31ல ஷில்லாங்ல 135வது பதிப்புடன் தொடங்கிய ஆசியாவின் பழமையான கால்பந்து தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூரந்த் கப். வேர்ல்டு வைடு வெப் டே வந்து எப்போ? உலகளாவிய வலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் வேர்ல்டு வைடு வெப் டே. வேர்ல்டு லங் கேன்சர் டே வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஆகஸ்ட். வாட் இஸ் த அபிஷியல் தீம் ஆஃப் வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் 2026? உலக தாய்ப்பால் வார விழா 2026ஓட கருப்பொருள் என்ன? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் எ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்த் அண்ட் வாட் ஒர்க்ஸ், வாழ்க்கையில் ஒரு நிலையான தொடக்கத்திற்கான தாய்ப்பால்.
What was India's final position in the 2026 Commonwealth Games medal tally held in Glasgow? கிளாஸ்கோல நடந்த 2026 காமன்வெல்த் போட்டிகளின் பதக்கப்பட்டியல்ல இந்தியாவோட ஃபைனல் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கும். Who became the first Indian to win a Commonwealth Games medal in the men's decathlon, earning a bronze medal at Glasgow? Okay. கிளாஸ்கோ சுவிட்சர்லாந்து 2026. ஓகேவா? ஸோ அங்க நடந்த அஹ், அந்த அந்த காமன்வெல்த் போட்டியில பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான டெக்கத்தலான்ல வந்து வெண்கல பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேஜஸ்வானி சங்கர். Which Indian city officially received the Commonwealth Games flag to host the 2030 Commonwealth Games? 2030 காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்காக காமன்வெல்த் விளையாட்டு கொடியை அதிகாரப்பூர்வமாக பெற்ற இந்திய நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத். அப்போ 2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எங்க நடக்க போகுது? அகமதாபாத்ல நடக்க போகுது. Who won the men's single title at the 22nd Commonwealth Table Tennis Championship 2026? 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026ல ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா அங்கூர் பட்டாச்சார்ஜி. Which two countries are jointly hosting the FIH Hockey World Cup 2026? எந்த 2 நாடுகள் சேர்ந்து 2026 சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு உலகக்கோப்பையை நடத்துகின்றன? FIH ஹாக்கி உலகக்கோப்பையை நடத்தக்கூடிய 2 நாடுகள் எது அப்படின்னா பெல்ஜியம் அண்ட் நெதர்லாந்து. Who has been appointed as the new CEO, Chief Executive Officer of Indigo, succeeding பீட்டர் எல்பர்ஸ்? பீட்டர்ஸ் எல்பர்ஸுக்கு அப்புறமா இண்டிகோவோட புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக யாரு வர்றாங்க? யாரு நியமிக்கப்பட உள்ளவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லி வால்ஷ். Pithora painting, which recently received the GI tag, is associated with which tribal community of Gujarat? சமீபத்துல புவிசார் குறியீடு பெற்ற பித்தோரா ஓவியம் குஜராத்தோட எந்த பழங்குடியின சமூகத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்வா. எல்லாமே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. ஆனா கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஒன்லைனரும் கொடுத்திருப்போம். பிளஸ் இதுக்கு கீழே டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். இப்ப யூடியூப்ல டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ஒன்லைனர். இதே நீங்க ஆப்ல கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனரும் கொடுத்திருப்போம், டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்போம், பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்டும் இருக்கும். Maharashtra Freedom of Religion Act 2026 primarily aims to prevent religious conversions through which means? மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் 2026 முக்கியமாக எந்த வழிகளின் மூலம் மதமாற்றம் செய்யப்படுவதை தடுக்க முயல்கிறது? சோ எது வழியா பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்றது, இல்ல ஏமாத்தி மதமாற்றம் பண்றது, இல்ல அவங்கள பயமுறுத்தி மதமாற்றம் பண்றது, எதையாவது ஒரு ஆசை காட்டி மதமாற்றம் பண்றது, இந்த மாதிரி மதமாற்றம் பண்றத வந்து என்ன பண்றாங்க? மகாராஷ்டிரா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஆக்ட் 2026 படி வந்து தடுக்கிறாங்க. ஃபோர்ஸ், ஃப்ராடு, கொயர்ஷியன், அதுக்கப்புறம் அல்லூர்மெண்ட், அதாவது கட்டாயப்படுத்தி இல்ல ஏமாத்தி இல்ல அவங்கள பயமுறுத்தி வேற ஏதாவது ஆசை காட்டி மதமாற்றம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கா விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவுல பாத்தீங்கன்னா யாருனாலும் எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். Which company launched India's first UPI based flexi benefits wallet for employee tax savings? ஊழியர்களோட வரி சேமிப்புக்காக இந்தியாவின் முதல் UPI அடிப்படையிலான flexi benefits வாலெட்டை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்னிகார்டு. Where will the second BRICS anti-corruption working group meeting be hosted by India? இந்தியாவால் நடத்தப்படும் 2வது பிரிக்ஸ் ஊழல் எதிர்ப்பு பணிக்குழு கூட்டம் எங்க நடைபெற உள்ளது அப்படின்னா ஹைதராபாத்ல. Who has been appointed as India's next ambassador to Iran? ஈரானுக்கான இந்தியாவோட அடுத்த தூதராக நியமிக்கப்பட உள்ளவர் யார் அப்படின்னா விஸ்வேஷ் நேகி. Dimsa, which recently entered the Guinness World Records, is a traditional tribal folk dance of which state? சமீபத்துல கின்னஸ் புக்ல இடம் பிடிச்ச திம்சா எந்த மாநிலத்தோட பழங்குடியினரோட ஒரு நாட்டுப்புற நடனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். கிளா லேக் ரீசன்ட்லி டெசிக்னேட்டட் அஸ் இந்தியாஸ் 101வது ராம்சர் சைட்டு. ஓகேவா? கிளா லேக் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 101வது ராம்சர் தலமா வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சமீபத்துல 101வது ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்ட கிளா லேக் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? கடைசியா பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச குரூப் டி எக்ஸாம்ல வந்து 100வது ராம்சர் சைட் வந்து கேட்டிருந்தாங்க, 97 கேட்டிருந்தாங்க, 98, 99. ஓகேவா?
ஸோ இந்த 4 ராம்சர் சைட்டும் ரிப்பீட்டடா ஒவ்வொரு ஷிப்லயும் வந்திருந்துச்சு. இப்ப இந்தியாவுல 101வது ராம்சர் தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய கிளாவ் லேக். ஓகே. கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டா லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. Which Indian state ranked first in the diseased organ donation and second in total organ transplants according to the latest NOTO report? Okay. நோட்டோ அறிக்கைப்படி இறந்தவர்களோட உடல் உறுப்பு தானத்துல முதலிடமும் ஒட்டுமொத்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில 2ஆம் இடமும் பிடித்த இந்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. Who has been appointed as the new executive director of RBI? ஆர்பிஐயோட புதிய செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? எப்ப இருந்துன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து. யார் அப்படின்னா மோனிஷா சக்கரபோர்த்தி. ஓகேவா? Who has been appointed as awarded the prestigious காஸ்பர் விக்ரம் சாராபாய் மெடல் for 2026. 2026ஆம் ஆண்டுக்கான புகழ்பெற்ற காஸ்பர் விக்ரம் சாராபாய் பதக்கம் வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அன்னபூர்ணி சுப்பிரமணியன். இன்டர்நேஷனல் கிளவுடட் லெப்பர்ட் டே அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன். மேகமூட்டப்பட்ட சிறுத்தை தினம் ஒவ்வொரு வருஷமும் எந்த தேதியில அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் 4ல. Who topped the Candor Huron இந்தியா விமன் லீடர்ஸ் லிஸ்ட் 2026? கேண்டர் கியூரன் இந்தியா பெண் தலைவர்கள் பட்டியல்ல 2026ல முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா பிந்த்ரா. Which Indian startup developed the Power Bank 50, India's first satellite battery to achieve flight heritage status? விமான பாரம்பரியம் அந்தஸ்தை பெற்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் பேட்டரியான பவர் பேங்க் 50ஐ உருவாக்கிய இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக் மீ டு ஸ்பேஸ். Who has assumed charge as the Director General of Naval Operations of the Indian Army? இந்திய கடற்படையின் கடற்படை செயல்பாடுகளோட தலைமை இயக்குனராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ் அட்மிரல் மனிஷ் ஜாதா. ஆடிப்பெருக்கு இது ஒரு ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல். இது எங்க செலிப்ரேட் பண்றாங்க? எந்த மாநிலத்துல செலிப்ரேட் பண்றாங்க? எல்லாருக்குமே தெரியும். ஆடிப்பெருக்கு எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய பண்டிகை? எங்க? நம்ம தமிழ்நாட்டுல. Justice M.S. Liberhan, who passed away at the age of 87, best known for heading which commission? தன்னோட 87 வயசுல இறந்து போன எம்எஸ் லிபர்கான் எந்த ஆணையத்திற்கு தலைமை தாங்கியதற்காக மிகவும் அறியப்படுகிறார்? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிபர்கான் ஆணையம். இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே வந்து எப்போ? இந்திய உடலுறுப்பு தான தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் எந்த தேதியில அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் 3ல. Which Indian para shuttler from Arunachal Pradesh won a gold medal in men's doubles and bronze medal in men's singles at the Brazil Para Badminton International 2026? பிரேசில் பாரா பேட்மிண்டன் சர்வதேச போட்டி 2026ல ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவுல தங்கப்பதக்கமும் ஒற்றையர் பிரிவுல வெண்கல பதக்கமும் வென்ற அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரி தாக்கர். ஓகே. நம்ம கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு ஒன் லைனர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஒன் லைனரை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க ஆன்சரை மட்டும் படிக்க கூடாது. கொடுத்திருக்க கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நிறைய பாயிண்ட் வந்து கொடுத்திருப்போம். சோ கொஸ்டினையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும், கீழே இருக்க சொல்யூஷனையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். Who became the first Indian woman to feature at the prestigious Tour de France Beams in 2026? 2026ல புகழ்பெற்ற டூர் டி பிரான்ஸ் பீம்ஸ் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா ஹர்ஷிதா ஜாக்கர். RBI has launched a pilot project for which type of currency notes? RBI வந்து எந்த வகையான ரூபாய் நோட்டுகளுக்கான முன்னோடி திட்டத்தை தொடங்கியுள்ளது? எந்த மாதிரி நோட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் நோட்ஸ். Which of the following has become the first Indian bank to issue Basel III compliant 81 perpetual bonds in 2026? 2026ஆம் ஆண்டில் பேசல் 3க்கு இணக்கமான 81 நிரந்தர பத்திரங்களை வெளியிட்ட 81 நிரந்தர பத்திரங்களை வெளியிட்ட முதல் இந்திய வங்கி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா SBI, State Bank of India. Which of the following state is the 16th Hockey India Junior Men's National Championship 2026 being organized? 16வது ஹாக்கி இந்தியா ஜூனியர் ஆண்களுக்கான தேசிய சாம்பியன்ஷிப் 2026 எந்த மாநிலத்துல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாட்டுல. Which organization has revamped the MyCall mobile application to improve voice call quality? குரல் அழைப்பு தரத்தை மேம்படுத்துவதற்காக MyCall மொபைல் செயலியை மாற்றி அமைத்த அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா TRAI சொல்லக்கூடிய டெலிகாம் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா.
Why has the Pacific island nation of Nauru launched its golden passport? பசிபிக் தீவு நாடான நௌரு ஏன் தனது கோல்டன் பாஸ்போர்ட் திட்டத்தை தொடங்கியுள்ளது? எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் அண்ட் ரீலொகேஷன் ப்ராஜெக்ட், பருவநிலை மாற்ற தழுவல் மற்றும் மறுவடிவமைப்பு இடமாற்ற திட்டங்களுக்காக நிதி திரட்டுவதற்காக. Pradeep Rawat, who passed away in 2026 at the age of 74, best known for playing the iconic villain in which Bollywood film? 2026ல 74 வயசுல பிரதீப் ராவத் வந்து இறந்து போயிட்டாரு. சோ எந்த பாலிவுட் திரைப்படத்தில் அவர் வந்து சின்னதாக பேசப்பட்ட வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக மிகவும் அறியப்படுகிறார்? எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜினி படத்துல. Which organization developed India's first indigenous vaccine against African swine fever for pigs? பன்றிகளுக்கான ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலுக்கு எதிராக இந்தியாவின் முதல் உள்நாட்டு தடுப்பூசியை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ICAR. ஓகே, இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம். What is the primary objective of India's Operation Trishul? ஆபரேஷன் த்ரிஷூலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ட்ராக், லொகேட் அண்ட் பிரிங் பேக் fugitive கிரிமினல்ஸ் ஹைடிங் அப்ராட், வெளிநாடுகள்ல ஒளிந்திருக்கும் தப்பியோடிய குற்றவாளிகளை கண்காணித்து அவங்க எங்க இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சு திருப்பியும் நம்ம நாட்டுக்கு அழைத்து வருவதுதான். Which Indian state launched an AI-led governance initiative to integrate artificial intelligence into public administration and digital service delivery? பொது நிர்வாகம் மற்றும் டிஜிட்டல் சேவை வளங்களில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்க AI தலைமையிலான நிர்வாக திட்டத்தை தொடங்கிய இந்திய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. Dr. D.Y. Patil, who passed away in 2026, served as the governor of which of the following Indian states? 2026ல காலமான டாக்டர் D.Y. பாட்டீல் பின்வரும் எந்த இந்திய மாநிலங்களின் ஆளுநராக பணியாற்றினார்? சோ எங்கெல்லாம் அப்படின்னு பாருங்க, பீகார், திரிபுரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். India recently launched the Clouded Leopard Conservation Action Plan primarily to conserve which species? முக்கியமாக எந்த இனத்தை பாதுகாக்க இந்தியா சமீபத்துல மேகமூட்டப்பட்ட சிறுத்தை பாதுகாப்பு செயல் திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Clouded Leopard. What is the primary objective of PM Pranam scheme? PM Pranam திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா promote balanced fertilizer use, சீரான உர பயன்பாட்டை வந்து ஊக்குவித்தல். S-8000 Bandrol cruise missile has been developed by which country? S-8000 Bandrol cruise missile வந்து எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்யாவால. The Kavo River that was recently seen in news is a tributary of which river? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட திக்கோ ரிவர் வந்து எந்த இதோட துணை நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. Who among the following has recently appointed as the Deputy Chief of Air Staff of Indian Air Force? இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக சமீபத்துல நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தேஷ்பால் சிங். Which musical instrument is L. Subramaniam associated, who was recently honored with Sri Lanka's highest state award? இலங்கையின் மிக உயர்ந்த அரசு விருதை பெற்ற எல் சுப்பிரமணியம் எந்த இசை கருவியுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயலினிஸ்ட். ஓகே, இவர் ஒரு வயலினிஸ்ட். Which of the following place was South India's first semiconductor chip unit inaugurated? தென்னிந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி பிரிவு பின்வரும் எந்த இடத்தில் திறந்து வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்துல. Who among the following has been appointed as the Deputy Chief of Indian Navy? பின்வருபவர்களில் இந்திய கடற்படையின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா A.N. பிரம்மோத். Which of the following launched India's first Industry Academia Nuclear Technology Orientation Program named அணுகியான்? அணுகியான்ங்கிற பெயர்ல இந்தியாவுல முதல் தொழில்துறை கல்வித்துறை அணுசக்தி தொழில்நுட்ப நோக்குநிலை திட்டத்தை தொடங்கிய நிறுவனம் எது அப்படின்னா IIT ஹைதராபாத். IIT Bombay's professor யாரு கார்த்திகேயன் லங்கா has been selected as the Nazi Young Scientist Platinum Jubilee Award 2026 in which category? பாம்பேயோட பேராசிரியர் கார்த்திகேயன் லங்கா எந்த பிரிவுல 2026ஆம் ஆண்டுக்கான நாசி இளம் விஞ்ஞானி பிளாட்டினம் ஜூப்ளி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த் சயின்சஸ்க்கு. Who has been appointed as the new CEO of Air India? இந்தியாவின் புதிய தலைமை ஏர் இந்தியாவோட புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சோ ஏர் இந்தியாவோட நியூ CEO யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவால்டே கெப்ரோமேரியம். ஓகே, the
வெற்றி வான்மகள் scheme launched by the Tamil Nadu government is primarily aimed at தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட வெற்றி வான்மகள் திட்டம் எதை முக்கியமான நோக்கமாக கொண்டுள்ளது? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு விவசாய ட்ரோன் பைலட்டுகளாக பயிற்சி அளிப்பது. Training women as agricultural drone pilots. பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் 2026 will be held at which venue? பாரத் சர்வதேச அரிசி மாநாடு எந்த இடத்தில் நடைபெற உள்ளது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் மண்டபம், பிரகதி மைதான், டெல்லி. Which town in அருணாச்சல பிரதேஷ் will host the Asian Rafting Championship? அருணாச்சல பிரதேசத்துல உள்ள எந்த நகரத்துல ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலெங்ல. Central government has extended the tenure of Cabinet Secretary T.V. Somanathan and Home Secretary Govind Mohan by how many years? மத்திய அரசு அமைச்சரவை செயலாளர் டி.வி. சோமநாதன், உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் ரெண்டுவரோட பதவி காலத்தை எத்தனை வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னா 1 இயருக்கு. மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆஃப் ஆர்பிஐ, ஓகேவா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி படி ஹாஸ் கெப்ட் த ரெப்போ ரேட் அன்சேஞ்ச் அட் வாட் லெவல்? இந்திய ரிசர்வ் வங்கியோட பணவியல் கொள்கை குழு ரெப்போ விகிதத்தை எந்த அளவில் அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னா 5.25% தான் இருக்கு, சேஞ்ச் பண்ணல. ஓகே, ரெப்போ ரேட் வந்து 5.25%. விச் ஸ்டேட் ஹாஸ் லான்ச்ட் மிஷன் கிளவுட் லெப்பர்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் இட் ஸ்டேட் அனிமல்? தனது மாநில விலங்கை பாதுகாப்பதற்காக மிஷன் மேகமூட்டப்பட்ட சிறுத்தை திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா மேகாலயா. Who was recently nominated as a member of Bihar Legislative Council by the Governor of Bihar? சமீபத்துல பீகார் ஆளுநரால பீகார் சட்டமேலவை உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தீபக் பிரகாஷ். Hiroshima marked the 81st anniversary of the atomic bombing on which date? ஹிரோஷிமா அணுகுண்டு வெடிப்பின் 81வது அந்த அந்த ஹிரோஷிமா டே வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஆகஸ்ட். ஒவ்வொரு வருஷமுமே 6 ஆகஸ்ட் தான் ஹிரோஷிமா டே, ஓகேவா. Which organization released the report titled Reimagining Care Strategies for Empowering Caregivers in Viksit Bharat 2047? விக்சித் பாரத் 2047 பராமரிப்பாளர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான உத்திகள் என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா நிதி ஆயோக். Which US state officially declared August 15 as India Day ahead of India's 79th Independence Day? இந்தியாவோட 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15 அதிகாரப்பூர்வமான இந்திய தினமாக அறிவித்த அமெரிக்க மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாசூசெட்ஸ். ஓகே, 12 rat miners involved in the Silkyara Tunnel Rescue Operation was recently honored with which civilian life-saving award? சில்கியாரா சுரங்க மீட்பு பணியில் ஈடுபட்ட 12 எலித்துளை சுரங்க தொழிலாளர்கள் சமீபத்தில் எந்த சிவிலியன் உயிர்காக்கும் விருதுடன் கௌரவிக்கப்பட்டனர்? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம். Where was the 13th BRICS Education Ministers Meeting held in 2026? 2026ல 13வது பிரிக்ஸ் கல்வி அமைச்சகர்கள் கூட்டம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா புவனேஸ்வர்ல. யூனியன் கவர்மெண்ட் recently deployed National Joint Outbreak Response Team to investigate the outbreak of which disease in குஜராத் அண்ட் ராஜஸ்தான்? குஜராத் மற்றும் ராஜஸ்தான்ல எந்த நோய் பரவுவதை பத்தி விசாரிக்க மத்திய அரசு சமீபத்துல தேசிய கூட்டு நோய் பரவல் தடுப்பு குழுவை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா சந்திப்புரா வைரஸ் டிசீஸ். Which state topped the நிதி ஆயோக் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி ரிப்போர்ட் 2026 சர்பாசிங் கேரளா? கேரளாவை முந்தி 2026 நிதி ஆயோக்கோட பள்ளி கல்வி தர அறிக்கையில முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஓகே, சோ கேரளா தான் இருந்தாங்க, இப்போ அவங்கள முந்தி பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. Who became the first Indian woman to successfully complete the Fighter Combat Leader course, earning the title of Top Gun Combat Pilot? போர் முறை தலைவர் படிப்பை வெற்றிகரமாக முடித்து டாப் கன் போர் விமானி என்ற பட்டத்தை பெற்ற முதல் இந்திய பெண் யாரு அப்படின்னா பாவனா காந்த். அஸ்ஸாம் கவர்மெண்ட் launched the application process for the நிஜூத் மொய்னா அண்ட் நிஜூத் பாபு ஸ்கீம்ஸ் வித் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப். அஸ்ஸாம் அரசு நிஜூத் மொய்னா நிஜூத் பாபு திட்டங்களுக்கான விண்ணப்ப செயல்முறையை எந்த முதன்மை நோக்கத்துடன் தொடங்கி இருக்காங்க அப்படின்னா உயர்கல்விக்காக மாதாந்திர நிதி உதவி யாருக்கு கொடுக்கறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆஃபரிங் மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். Which Indian Grandmaster won the St. Louis Rabbit and Billets 2026 title? St. Louis Rabbit and Billets 2026 பட்டத்தை வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா பிரக்யானந்தா.
Quiet India movement, whose 84th anniversary was observed in 2026, was launched on which date? 2026ல 84வது ஆண்டு நினைவு தினமாக அனுசரிக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே? 8 ஆகஸ்ட் 1942. Recent completion of key human rating milestones is associated with which ISRO mission? முக்கிய மனித மதிப்பீட்டு மைல்கற்களை சமீபத்தில் நிறைவு செய்தது இஸ்ரோவின் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ககன்யான். Union Minister Gajendra Singh Shekhawat launched the nationwide Har Ghar Tiranga 2026 campaign, which will be observed from. மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் நாடு தழுவிய ஹர்கர் திரங்கா 2026 பிரச்சாரத்தை தொடங்கினார். இது எப்போது அனுசரிக்கப்படும் அப்படின்னா ஆகஸ்ட் 9ல இருந்து 17 வரைக்கும். யூனியன் கேபினட் ரீசன்ட்லி அப்ரூவ்டு த கோபர்தன் ஸ்கீம் டு ப்ரமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் விச் கிளீன் ஃபியூவல்? எந்த ஒரு தூய்மையான எரிபொருள் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக மத்திய அமைச்சரவை கோபர்தன் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. எதுக்குன்னா கம்ப்ரஸ்டு பயோகேஸ். Which country recently harvested the world's first rice crop grown entirely in space? முழுக்க விண்வெளியில் விளைவிக்கப்பட்ட உலகின் முதல் நெற்பயிரை சமீபத்தில் அறுவடை செய்த நாடு எது அப்படின்னா சைனா. What is the strike range of the Agni 4 medium range ballistic missile which was successfully test fired from Odisha in August 2026? ஆகஸ்ட் 2026ல ஒடிசாவில இருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட அக்னி 4 நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர். Which country is the host of Asian Hockey Federation Junior Asia Cup 2026? ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பின் ஜூனியர் ஆசிய கோப்பை 2026 நடத்தும் நாடு எது அப்படின்னா சைனா. எக்கனாமிக் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ் சிட்டிசன்ஷிப் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு பை விச் கண்ட்ரி? பொருளாதார மற்றும் பருவநிலை மீள்தன்மை குடியுரிமை திட்டம் எந்த நாட்டால் தொடங்கப்பட்டது அப்படின்னா நௌரு. Which IIT has developed the portable optical sensing device EI for rapid detection of cancer causing heavy metals and other toxicants in water? நீரில் புற்றுநோயை உண்டாக்கும் கன உலோகங்கள் மற்றும் பிற நச்சு பொருட்களை விரைவாக கண்டுபிடிக்கிறதுக்காக EI அப்படிங்கக்கூடிய ஒளியியல் உணர்வி சாதனத்தை உருவாக்கிய IIT எது அப்படின்னா IIT கவுஹத்தி. Indian origin NASA astronaut Anil Menon recently completed his maiden spacewalk outside which space laboratory? இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் சமீபத்துல எந்த விண்வெளி ஆய்வகத்திற்கு வெளியே தனது முதல் விண்வெளி நடையை நிறைவு செய்தார்? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ISS சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம். Which union territory is set to launch India's first high altitude wildlife safari? இந்தியாவின் முதல் அதி உயர வனவிலங்கு சஃபாரியை தொடங்கிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா லடாக். Which state has launched Project Bless to prevent distress migration by strengthening rural livelihoods? கிராமப்புற வாழ்வாதாரங்களை வலுப்படுத்துவதன் மூலம் அவதிப்படும் இடப்பெயர்ச்சியை தடுக்க ப்ராஜெக்ட் பிளஸ் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா ஒடிஷா. Where was the second National Port Security Conference 2026 held? ரெண்டாவது தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. Which state launched the Chief Minister's Yarn Bank scheme to support the handloom sector on National Handloom Day? தேசிய கைத்தறி தினத்தன்று கைத்தறி துறைக்கு ஆதரவளிப்பதற்காக முதலமைச்சரின் நூல் வங்கி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா நாகாலாந்து. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் ஆகஸ்ட் 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர்ஸ் எல்லாமே அடுத்த கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் டீடைலா கரண்ட் அஃபேர் படிக்கணும், அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் அன்னன்னைக்கு படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். வேற நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்க வேண்டாம். பேங்கிங் படிச்சாலும் சரி, SSC படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதோட ஃபீஸ் 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேருக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால 799 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றதுக்கு 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே.
அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர அன்னன்னைக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி பர்டனா இருக்காது. பேங்கிங்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெயின்ஸுக்கு போகும்போது மேத்ஸ், ரீசனிங் என்னதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுட்டு, இங்கிலீஷும் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்றாங்க, மெயின்ஸ்ல செலக்ட் ஆகி பிஓன்னா இன்டர்வியூக்கும், கிளர்க்னா பார்த்தீங்கன்னா, டிவி அண்ட் மெடிக்கலுக்கும் அடுத்து கூப்பிடுறாங்க. இப்ப ரயில்வேலயும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி தான் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ல இருந்தா நெறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேயும் தனியா கேட்காம, அந்த கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க எந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம், எந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, சோ கரண்ட் அஃபேருக்கு லக்ஷ்மி மேத்ஸோட சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏ டு இசட் எல்லாமே இதுல குடுத்திருப்போம். டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெய்லி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப், வீக்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப்பும் நீங்க வந்து டீம்ல இருந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்க இல்லையா? இதே மாதிரி ஒன் லைனருக்கும் தனி பிடிஎஃப் வந்து குடுத்துருவோம். ஓகே. கரண்ட் அஃபேருக்கு 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அ ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். நான் இப்பதான் புதுசா ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் லைஃப் டைமுக்கு 2500 பே பண்ண வேண்டாம். 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி பேங்கிங் படிக்கிறேன். இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடண்ட் இங்கிலீஷ்க்கான ஏ டு இசட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1000 இல்ல 599 தான். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஏ டு இசட் சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வேக்கு கீழ இப்ப வந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான செலக்ஷன் பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் 24/8/2026 இன்னைக்கு நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.